பெரியாழ்வார் யசோதை, எதிரிலே குட்டி கண்ணன். அவள் கேட்டபடியெல்லாம் முன்னோக்கியும் நடந்து வந்தான், பின்னோக்கியும் நடந்து சென்றான். எல்லாம் பண்ணி காமிச்சுட்டான். முன்னழகு பின்னழகு எல்லாம் ரசிச்சாச்சு. ஆனா பெரியாழ்வார் யசோதை சொன்னா, இன்னும் எனக்கு திருப்தி இல்லைன்ட்டா. கண்ணன் பார்த்தா, நீ சொன்னபடியெல்லாம் நடந்தேனா இல்லையா? உன்னை நோக்கி நடந்து வந்து முத்தம் கொடுத்து திருவாயமுதத்தை ஊட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் எதிரியின் தலையில் கால் வைத்து நடப்பது போல அந்த பக்கமும் நடந்து போயிருக்கேன். இது என்ன திரும்ப திரும்ப ஒரு நகைச்சுவையில, இங்க வா அப்படின்னா என்னன்னா இதர் ஆவோ அப்படிம்பார். அதுக்கப்புறம் அங்க போன்னு சொல்றதுக்கு என்னன்னு தெரியாது, அங்க போய் நின்றுட்டு இதர் ஆவோம்பார். அப்புறம் இல்ல இங்க இருந்து அங்க போறதுன்னா என்னன்னா அங்க போய் நின்று இதர் ஆவோம்பார். இந்த நகைச்சுவை காட்சி மாதிரி திரும்ப நடந்து வாங்குற, அப்புறம் திரும்ப அங்க போங்கிற. என்னம்மா இது? நீ சொன்னபடி நடந்துட்டேன், இன்னும் திருப்தி இல்லைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டான் கண்ணபிரான். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, இப்பதான்டா மறந்துட்டேன், நீ மட்டும் நடந்தாலே இவ்வளவு நன்னா இருக்குன்னா பலராமனோடு சேர்ந்து நீ நடந்தால் எவ்வளவு அழகா இருக்கும். அப்போ முன்னாடி உன் அண்ணன் பலராமன் அவர் கம்பீரமா நடந்து வரணும், தம்பியான நீ அவரை பின்தொடர்ந்து நடந்து வர வேண்டும். முன்னே பலராமன், பின்னே கண்ணன். பெரியாழ்வார் யசோதை சொல்றா, மனக்கண்ல நினைச்சு பாக்குறேன்டா அந்த காட்சிய. இருவராய் வந்தார் என்னும்படி பெருமாள் ஒரு வடிவம் எடுத்து வந்தாலே அழகு. அந்த பக்கம் பார்த்தா ஆதிசேஷன் பலராமனாக வர, அந்த ஆதிசேஷனாகிய பலராமனுக்குள் பெருமாளுடைய சக்தியும் இருக்கு, பெருமாளுடைய அம்சமும் இருக்கு. அதனாலதான் அவரை தசாவதாரத்திலும் சேர்க்கிறோம். ஏன்னா பெருமாளுடைய சக்தியும் கொண்டவர், அதே சமயம் ஆதிசேஷனுடைய அம்சமாக தோன்றியவர். அப்ப அவரை பெருமாள்னே கருதலாம். முன்னாடி ஒரு பெருமாள் பலராமனாக வர, பின்னாடி இன்னொரு பெருமாள் கண்ணனாக வர, ரெண்டு பெருமாள் ஒரே நேரத்துல நம்மை நோக்கி வருகிறார் என்றால் அது எவ்வளவு ஆனந்தம். திருக்குழந்தை கும்பகோணத்துல சார்ங்கபாணி சக்கரபாணி ரெண்டு பேருக்கும் சேர்த்து புறப்பாடுகள் நடக்கும். ரெண்டு பெருமாள் வராருன்னா ரெண்டு பேரை சேவிப்பது நமக்கு போனஸ் ஆனந்தம் தானே. அதனால கிருஷ்ணா, இப்ப நான் சொல்றதை கேளு. முன்னாடி பலராமன் நடந்து வரணும், பின்னாடி நீ நடந்து வரணும், இப்படி இருவருமாக நடந்து வாருங்கள் என்று கேட்கிறாள். அதையும் காமிச்சுட்டா போச்சுன்னு சொல்லி இந்த 5ஆம் பாட்டுல பலராமனையும் கூப்பிட்டுட்டான் கண்ணன். பலராமன் விரைந்து ஓடி வர, பின்னாடி கண்ணன் பின்தொடர்ந்து கூட வர, இந்த காட்சியை நாமும் இன்றைய தினம் இருவராய் வந்தார் என்று கண்டு ரசித்து விட்டோம்.